வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூஜை ரூமில் பூஜை பொருட்கள் எப்படி எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சிம்பிளாக நம்ம அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு ஒரு நாட்டு மருந்து கடையிலேருந்து நான் இந்த சந்தன பவுட்ரு வாங்கிட்டு வந்தேன். இது அரக்கஜான்னு சொல்லுவாங்க. இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க, வாடை ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லதும் கூட வீட்டில் இருக்கிறது. இது புணுகுன்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் நாட்டு மருந்து கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இது ஜவ்வாது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த ஜவ்வாது பவுட்ரு பற்றி தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். இது பச்சை குங்குமங்க. குபேர விளக்குக்கு குபேரருக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த பச்சை குங்குமம் வாங்கிட்டு வந்தேன் நான். இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக சின்ன சின்ன பொருட்களை வச்சு நம்ம பூஜை ரூமில் எப்படி பூஜை பொருட்களெல்லாம் நல்லா எப்படி வீட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டிப்ஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த சந்தன பவுடர்லேருந்து நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கிறேன். இந்த சந்தனப்பொடி நாட்டு மருந்து கடையில் தனியாக ஒரிஜினல் சந்தனம்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க. இப்போ இந்த அரக்கஜா இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். சின்ன பாக்ஸில் தான் வரும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கருப்பு கலரில் இருக்கும். இது என்னென்னா ஜவ்வாது, இந்த மாதிரி வாசனையான பொருட்களை வச்சு தான் இதை ரெடி பண்ணுறாங்க. இது கொஞ்சமாக தாங்க இருக்கும், நிறையா இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலேருந்து ஒரு கையளவுக்கு இந்த மாதிரி எடுத்து நம்ம அந்த சந்தன பவுடரில் கலந்துட்டு கடைசியாக நம்ம அந்த கலக்கும்போது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்ந்து கலந்துக்கலாம். இப்போ நான் அதில் போட்டுட்டேன். இப்போ அதே மாதிரி இது புணுகுங்க. இந்த புணுகும் அதே மாதிரி சின்ன பாக்ஸில் தான் இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி புணுகு அரக்கஜா இதெல்லாம் கோயில்லையே கால பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இதெல்லாம் விக்கிரகத்துக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷம் பண்ணுறது. இப்போ வீட்டில் நீங்களே விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பாலபிஷேகம் ஏதாவது பண்ணுறப்ப இதை லேசாக தேய்ச்சிட்டு நீங்கள் பண்ணலாம். வீட்டில் இது அடிக்கடி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் இருக்கும். இதுக்கு நெகட்டிவாக ஏதாவது இருந்தால் கூட போயிருங்க நம்மளுக்கு, அந்த மாதிரி. இப்போ நான் புணுகும் அதில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். இது பஞ்சகவ்ய தீர்த்தங்க. இது ரொம்ப நல்லது. இது பஞ்சகவ்ய பன்னீர்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் நாட்டு மருந்து கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இதை கொஞ்சமாக அதில் கலந்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றியும் நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம அதில் ஜவ்வாது பவுட்ரு வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜவ்வாது பவுட்ருலேருந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து அந்த நம்ம வச்சுருக்க சந்தன பவுடரில் இதை கலந்துக்கலாம். இதுவும் நல்லா வாடையாக இருக்கும். அது கூட சேர்த்து நீங்கள் பூஜை ரூமில் பூஜை அறையில் சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு கதவை லாக் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே திறக்கும்போது கூட அப்படியே அந்த வாடை அப்படியே இருக்குங்க. இதை ஒரு தடவை சும்மா ஒரு தடவை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. சூப்பராக இருக்கும் வாடை. பூஜை ரூம் எப்பயுமே கமன்னு இருக்குங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ இதை நல்லா நான் ஒன்றோட ஒன்று எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம பொட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் காமாட்சி விளக்கு எல்லா விளக்குக்குமே நான் பொட்டு வச்சுட்டு காட்டுறேன். இப்போ என்னென்னா பொட்டு வைக்கிறப்ப ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா சாமிக்கோ இல்லை இந்த மாதிரி விளக்குக்கு பொட்டு கீழேருந்து மேலே பொட்டு வச்சுட்டு போங்க. மேலேருந்து எப்பயுமே கீழே வராதிங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி கீழேருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம விளக்குக்கு பொட்டு வைக்கிறப்ப கீழேருந்து மேல் நோக்கி வச்சுட்டு போங்க. எந்த விஷயமே கீழேருந்து மேல் நோக்கி போங்க. வாழ்க்கையில் எல்லாமே கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் பொட்டை கீழேருந்து மேலே வச்சுட்டு போங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு எல்லா விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு நான் எல்லாத்தையும் வச்சு லாஸ்ட்டாக காட்டுறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது குபேர விளக்குங்க. இந்த குபேர விளக்கு 8 காசு சுற்றி இருக்கும், அஷ்டலட்சுமியும். இது நான் சும்மா சாதாரணமாக சந்தனம் வச்சுட்டு பொட்டு மட்டும் குங்குமம் பொட்டு வைக்கிறப்ப மட்டும் நான் அந்த நம்ம குபேர குங்குமம் வாங்கியிருந்தோம் இல்லையா, பச்சை கலரு, அது வச்சுக்கிறேன். இது என்னென்னா குபேர விளக்கு எப்பயுமே இந்த மாதிரி குங்குமம் நாட்டு மருந்து கடையிலே விற்கிது. குபேர குங்குமம்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. இந்த மாதிரி வியாழக்கிழமை தோறும் இந்த மாதிரி குபேர விளக்குக்கு சந்தனமும் இந்த மாதிரி பச்சை குங்குமம் வச்சு பச்சை திரியில் விளக்கு போடுங்க. ரொம்ப விசேஷம் வீட்டில். நீங்கள் இதை வடக்கு நோக்கி வச்சுக்கோங்க. எப்பயுமே குபேர விளக்கு வடக்கு பார்த்து தான் இருக்கணும். அதனால் நான் பாருங்கள் பச்சை திரியும் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த பச்சை திரி போட்டு விளக்க நான் வியாழக்கிழமை தோறும் வடக்கு பார்த்து ஏற்றிக்கோங்க. ரொம்ப விசேஷம். முடிஞ்ச அளவுக்கு விளக்கு எதையுமே கீழே வைக்காதீங்க, தரையில் வைக்காதீங்க. ஒரு ஸ்டாண்டோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு வாங்கி வச்சுக்கோங்க. தட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கு கீழே வச்சிங்கன்னா ஒன்று எண்ணெய்லாம் வடிஞ்சு அந்த இடம் பிசுன்னு ஆயிரும். இன்னொன்று தரையில் விளக்கு வைக்காமல் இந்த மாதிரி தட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் இப்போ
இந்த காமாட்சி விளக்கு வைக்கிற தட்டுக்கும் சுற்றி 9 பொட்டு வச்சுருக்கேன். இன்னொன்று, நீங்கள் பொட்டு வைக்கிறப்போ ஒத்தப்படையாக பொட்டு வச்சுக்கோங்க. ஒத்தப்படையில் 7, 5, 9 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெட்டைப்படையாக வைக்காதீங்க. இப்போ விளக்கு நம்ம எப்படி பாருங்கள், அடியில் காசு போட்டு வச்சுருக்கேன் நான். உங்களால் முடிஞ்சது சில்லற காசு ஒரு 5 ரூபா அந்த மாதிரி ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி காசு எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் இப்படி தான் இருக்கிற இடத்துக்குள்ளே எவ்வளோ சிம்பிளாக சின்னதாக இருந்த ரூம்பை கூட நம்ம எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணி எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு இதோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ